கேளுங்கள் சொல்லப்படும். நிறைய விஷயம் கேட்குறோம், நிறைய விஷயம் சொல்கிறோம். எம்டி ஜெகன் வந்திருக்காங்க. பல கேள்விகள் இருக்குது, கேட்கலாம் வாங்க. பல கேள்விக்கு வணக்கம். கேள்விக்கு வணக்கம்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னென்னா, நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி என்ன கேட்டீங்க, சரி எல்லாம் கேட்குறோம், ஆனால் வந்து நம்ம அதை செய்கிறோமா அப்படின்னு கேட்டீங்க. அது ஒரு டீப்பான ஒரு விஷயம். கேளுங்கள் சொல்லப்படும் அப்படிலாம் ஓகே. ஆனால் நிறைய விஷயம் கேட்குறோம், நிறைய விஷயம் ரிசீவ் பண்ணுறோம். ஆனால் அந்த ரிசீவ் பண்ணுறதை செய்கிறோமா அப்படின்றது ஒரு டீப்பான விஷயம். நீங்கள் லைட்டாக கேட்டீங்க. நான் அதை நினைக்கும் போது நேர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறேன். அவ்வளோ விஷயமும் நம்ம செய்ய முடியுதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. நம்மகிட்ட எல்லா கேள்வியும் எழும்பல, ஏதோ சில கேள்விகள் தானே நமக்கு எழும்புது. அந்த கேள்விகள் ஏன் எழும்புதுன்றத வந்து என் பர்சனல் லைஃப்ல இருந்து நான் பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் வந்து எழுப்புறாரு, நீ இதை செய்யறியா? ஏன்னா அதை நம்ம செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு தான். ஒரு கேப் இருக்கு. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண அவர் விரும்புறாரு. எப்பவுமே ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாருன்னா ஒன்று அவர் பதில் சொல்ல போறாரு, இல்லை நம்மகிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். பல நேரங்களில் அந்த கேள்வி வரும்போதெல்லாம் நான் அதுக்கான பதிலை வேதத்தில் கொடுப்பாராண்டவர். பட் நான் அதை செய்கிறேனாங்கிறது தான் இப்போது பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா 2 உதாரணம் சொல்லுவார் இயேசு கிறிஸ்து. ஒருத்தன் போகமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் மனஸ்தாபப்பட்டு ஐயோ அப்பா சொல்கிறாருன்னு செஞ்சுட்டான். ஒருத்தன் போகிறேன்னு சொல்லிட்டு போகல. அப்பா கிட்ட கேட்கும்போது அந்த நேரத்தில் போகிறேன்ப்பா நான் செஞ்சிடறேன்ப்பா அப்படின்ட்டு அப்புறம் செய்யலை. இதில் எவன் நல்லவன் கேட்பார். சொல்லும் போது முடியாது அப்படின்ட்டு ஆனால் செஞ்சிடவன். இப்போது பல நேரங்களில் ஆவியானவர் சொல்லும் போது உடனே அப்படியே ஆண்டவர் ஆமாப்பா நான்ப்பா எனக்குள்ள இருக்குப்பான்னு சொல்லிட்டு அதை செய்யறதில்ல. சில நேரத்தில் ஆவியானவர் உணர்றதை நம்ம பெருசாக உள்வாங்கின மாதிரி தெரியல, ஆனால் அதை செய்யணும்னு ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. இது நம்மகிட்ட பேசினாரு, இப்படி பேசினாரு. ஸோ நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்றதை விட என்ன ஆக்ட் பண்ணுறேங்கிறதா ரொம்ப முக்கியம். அதான் பேஸாக இருக்கு. இன்னைக்கு நம்ம ரியாக்ஷன் நல்லா இருக்கு. உடனே அப்படி சர்ச்சஸ்லாம் நிறைய சர்ச்சஸ்லாம் பார்க்குறோம். அந்த முடியும் போது ஜனங்க அப்படி ஒரு எக்ஸைட் ஆகி வருது அப்படின்னு உடனே எந்து ஆகி ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், அதுக்கு வரோம் இதுக்கு வரோன்னு வந்துடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு அவங்களுடைய மனநிலை என்னன்னு பார்த்தா திருப்பி அவங்க எப்படி அந்த மீட்டிங்கு ஆரம்பத்தில் வந்தாங்களோ அப்படியே இருக்காங்க. நான் அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லுவேன், கேட்கறது முக்கியமே இல்லை, என்ன நான் அதில் வந்து செய்கிறேன், என்ன அதில் வந்து அவுட்புட் எங்கிட்ட வருதுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் ப்ரோக்ராமை பார்க்குறாங்க, இந்த ப்ரோக்ராம் பார்க்குறாங்க, கமெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது, உள்வாங்குறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க. ஆமாம், என்ன அவங்ககிட்ட இருந்து அவுட்புட் இருக்குது. நான் ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் மெசேஜ் எடுத்தார். ஒரு 20 பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். அருமையான ஒரு 7 பாயிண்ட் எடுத்தார். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சப் பாயிண்ட் வந்து ஒரு 3 பாயிண்ட் எடுத்தார். ஒரு 21 பாயிண்ட்டு முடியும் போது எல்லாரும் அண்ணே அப்படிண்ணே சூப்பர்ண்ணே அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னவோ ஒரு சந்தேகம், இவங்களுக்கு உண்மையாக உள்ளே போச்சா இது? பல நேரத்தில் அந்த ஊழியக்காரனை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு இருக்குது. சரி, அடுத்த செஷன் ஆரம்பிக்கும் போது போர்டில் உள்ளதெல்லாம் அழிச்சிட்டு இந்த 21 பாயிண்ட் எடுத்தார்ல, ஒரு 7 பாயிண்ட் அதில் சொல்லுங்கன்னா ஒருத்தர் கூட சொல்லலை. அவங்க என்னென்னா உள்வாங்குறாங்களே ஒழிய அது உள்ளுக்குள்ளே போய் கிரியே செய்யலை அவங்களுக்குள்ள. ஸோ அப்போ கேள்வி கேட்பது என்பது ஓகே தான், நல்ல விஷயம் தான், நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல விஷயம் தான். பட் அதில் என்ன நம்ம கிட்ட அவுட்புட் வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கமெண்ட்ஸும் எழுதுறாங்க, கேட்குறாங்க, ஆனால் அதெல்லாம் கேட்டு பெறாங்க, அதுக்கப்புறம் போய் தியானிக்கிறாங்களா, அதுக்கப்புறம் போய் சில சேஞ்சஸ் பண்ணுறாங்களான்றது தான் விஷயம் இருக்குது. அதுக்கு தான் ஆவியானவர் எழுப்புறாரு. அதான் அவரோட முக்கியமான விஷயம். அப்போஸ்தலன் பால் கூட இன்னைக்கு மார்னிங் ஒரு டிவோஷன் டைமில் நான் பண்ணும்போது he purposed in his heart to go to Rome. சரி, அதாவது ஒரு இடத்துல இருக்காரு, ஆனால் மைண்டை அலைன் பண்ணுறாரு. டேனியலுக்கும் அதே வார்த்தை வருது. இந்த விருந்தெல்லாம் வைக்கும் போது அரண்மனை நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. he purposed in his heart, அதாவது ஒரு தீர்மானம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அலைன்மெண்ட், இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரியும் செய்கிறாங்க. அது ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்குல்ல. அது இப்போது ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் சொன்னதுக்கு தான் நான் சொல்கிறேன் திருப்பியும். இந்த விருப்பத்தை யார் கொடுத்தது? பவுலுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்குறாரு. இப்போ பவுலுக்கு இதே மாதிரி ஒரு விருப்பத்தை முன்னாடி ஒரு தடவை தருவார். என்ன தருவார்னா, ஜெருசலேமில் போகிறதுக்கு பவுலுக்கு பயங்கரமான ஆசை வரும். அப்போது ஒரு பெரிய க்ரௌட் அவரை போக விடாமல் தடுக்கும். போகாத, அங்கே போனவன அப்படி போனோம். ஒருத்தர் ப்ராஃபஸியே சொல்லுவார் வந்து உன்னை இப்படி கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் பால் வந்து அங்கே போவார், அங்கே போய் சாட்சி கொடுப்பாரு. சரி, இப்போ பால் போனது சரியா தப்பா? இந்த கொஸ்டின் ஒன்று வருது. ஏன்னா நிறைய பேருக்கு அதை வாசிக்கும் போது என்ன தோணுன்னா, இவர் வந்து போக வேணான்னு இவ்வளோ சொல்கிறாரு, ஒரு இடத்துல பரிசுத்த ஆவி அவரை சொன்னாரே இருக்கும், உன்னை வந்து போக வேணான்னு ஆவியானவர் சொல்கிறாரு அப்படின்னு ப்ராஃபஸி சொல்வார் ஒருத்தர். அதை தாண்டி பவுல் போவார்.
சரி இவர் போனது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ காட்ஸ் வில்லை தாண்டி போயிட்டாரா அப்படின்னா, நான் அதை வாசிட்டே இருக்கும்போது பின்னாடி இப்போ நீங்கள் சொன்ன இடத்துக்கு வரேன். பர்பஸ் டு கோ டு ரோம்னு இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்வார், எருசலேமில் நீ என்னை கொடுத்து எப்படி சாட்சி கொடுத்தாயோ அதே மாதிரி ரோமாபுரியிலும் கொடுக்கணும் பாரு. முன்னாடியே ஆமாம், அவையூ டெஸ்டிமனி என்னை வந்து ஜெருசலேமில் பண்ணியோ அதே மாதிரி என்னை வந்து ரோமில் பண்ணு. அப்போ ஜெருசலேமில் பண்ணது காட்ஸ் வில். காட் சொல்றாரு அங்க பண்ண மாதிரியே இங்கே பண்ண. அப்போ காட்ஸ் வில் அது. அந்த காட்ஸ் வில்ல இவங்கிட்ட போட்டிருக்காரு, இவனுக்கு பர்சனலா இவரு அந்த விருப்பம் வந்துடுச்சு. ஹி பர்பஸ் டு டூ. அநேகரதை தடுக்கிறாங்க, சுத்தி இருக்கவங்க அத்தனை பேர் அன்புல நம்மள தேவசித்தத்தை செய்ய விடாம தடுக்கிறதுல பெரிய பாயிண்ட்டுக்கு அன்புக்கு இருக்கு, கண்ணீருக்கு இருக்கு. சிலதான் அழுது நம்ம தேவசித்தத்தை செய்ய விடாம பண்ணுவாங்க. அதை தாண்டி அவர் செய்யறாரு. செஞ்சு கடைசியில் அது தேவ சித்தமானு பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் நீ எப்படி கொடுத்தியோ அப்படியே ரோமாபுரி. ஸோ அது வந்து அந்த அவரை தீர்மானிக்கிறார்ல, காட் சொன்னாரு நான் தீர்மானிக்கிறேன், அதுக்காக என்னை எதிர்ப்பு எவ்வளோ இருந்தாலும் நான் செய்வேன். அதுதான். அதே இப்போ ரீசெண்டாக ஒரு இதை படிச்சுட்டு இருக்கும்போது சாலை பார்த்து ஆண்டவர் வருஷம் கிங் இருக்கார்ல, சவுல் இருக்கார்ல, அவர் வந்து அமலேக்கியன்ஸை வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ண சொல்வார். கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆமாம், கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆடு மாடுலேருந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடு அப்படிம்பாரு. இவர் என்ன பண்ணுவார்னா ஆடு மாடு அந்த ராஜாவை மட்டும் வச்சுப்பார், மிச்சம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவார். சாமுவேல் வந்து கேட்பார், என்ன பண்ண நீ அப்படின்னு. எல்லாம் பண்ணிட்டேனே அப்படின்னா, இல்லை ஆடு மாடு சத்தம் எனக்கு கேட்குது அப்படின்னா, இல்லை அது காடுக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. இப்போது சாலை பொறுத்த வரைக்கும் இது நல்ல மாடு, நல்ல கொழுன்னு இருக்கு, இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நார்மல் மைண்டு. பட் காட் ஏன் செய்ய சொன்னார் அவனுங்கிறத அதை வாசிக்கும் போது காட் எனக்கு அதை உணர்த்தின ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸோடஸ் 17 பார்த்தீங்கன்னா இவங்க வராங்க. வரும்போது இதே சேம் அமலேக்கியன்ஸ் அன்னைக்கு உள்ளவங்க எதிர்க்கிறாங்க, இவங்ககிட்ட சண்டைக்கு வராங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை நடக்குது. மோசஸ் கையை உயர்த்தி நிற்கிறாரு, ஜோஷுவா போய் கீழே சண்டை போடுறாரு, எல்லாமே நடக்குது. எண்ட் ஆஃப் த வார் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச பிறகு காட் சொல்கிற வார்த்தை மோசஸ் கிட்ட என்னென்னா, 17 சாப்டர் எக்ஸோடஸில் லாஸ்ட்டில் இருக்கும். என்ன சொல்கிறாருன்னா, இந்த அமலேக்கியன்ஸை பூமியில் கீழே இல்லாதபடிக்கு நம்ம மொத்தமாக அழிக்கணும்னு அங்கே சொல்கிறாரு. அன்னைக்கு அவருடைய பர்பஸை யாரை வச்சு நிறைவேற்றணும்னா சாலை வச்சு நிறைவேற்றணும், ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றணும், ஒரு ஹெவன்லி பிளான் அது. இவர் ஆடு மாடுக்காக ரொம்ப கேஷுவலாக விட்டார், அது லைட்டாக எடுத்துட்டாரு. ஒரு நார்மலாக ஒரு ஆடு மாடு எடுத்துக்கிட்டு அந்த ராஜாவை, அதுக்காக ராஜாவையும் உயிரோடு வச்சுருவார். அப்போ யோசிச்சு பாருங்க, காடோடைய வில் வந்து ஹெவன்லி பிளான் வந்து மோர் தென் 40 years 50 years 100 yearsல இருக்கு. நான் இன்னைக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்தில் அந்த காட்ஸ் வில்லை நான் தாண்டுறேன். நான் அந்த அந்த இன்சிடெண்ட்டை படிக்கும் போது எனக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஆடு மாடு வச்சதுக்காகவா சால் மேலே இவ்வளோ கோவப்படுறேன், அதுக்கு அவன் ராஜ்யபாரத்தை கீழே தள்ளி விட்டேன், இனிமேட்டு அவன் இருக்க மாட்டான்னு. அதுக்கு இல்லை, இது என்னுடைய 100 வருஷத்துக்கு மேலே உள்ள பிளான். இந்த பிளானை நான் சொன்னதை அதுக்கப்புறம் அடுத்த வசனம் சொல்லும், சவுலை ராஜாவாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, என் வார்த்தைகளை கை கொள்ளாமல் போனானே. ஏன்னா நான் அங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருக்குறேன், அமெரிக்கன்ஸை க்ளோஸ் பண்ண போகிறேன்னு. அந்த வேர்டை நான் இங்கே நிறைவேற்றணும். யாரை வச்சுன்னா இவனை நம்பி தான் நான் சொல்லியிருக்கேன், இவன் நிறைவேற்றுவான்னு. அப்போ நம்பி ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்ம மிஸ் ஆகும் போது அங்கே தான், அதுதான் அந்த பர்பஸ் டு டூ. காட்ஸ் வில்லை நான் செய்யணும் இங்கே. இப்போ காடு உணர்த்துறாரு, சொல்கிறாரு சாமுவேலை வச்சு போய் க்ளோஸ் பண்ணுன்ட்டு. நீ வந்து உனக்கு அந்த அதிகாரம் இருக்குது, காடு உனக்கு சக்ஸஸும் கொடுத்துட்டாரு. அதில் உள்ள ஒரு சின்ன விஷயம் இதுதான், பல நேரங்களில் கர்த்தர் நம்மக்கிட்ட பேசியும் நம்ம செய்யாத ஒரு விஷயம், உணர்த்தியும் நம்ம செய்யாத ஒரு விஷயம். அதில் ஏதோ ஒன்று நமக்கு இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணும், ரெவலேஷன் சொல்கிற மாதிரி. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பண்ணும்போது தான் இந்த காட்ஸ் வில் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. நம்ம காட் நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறத ஏதோ அன்னைக்கு அப்பத்துக்காக சொல்கிறாருன்னு எடுக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஒன்று பாஸ்டில் உள்ள சில ப்ராஃபஸிஸாக இருக்கும், இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போகிற சில விஷயங்களாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே பேசுவார். காடுகிட்ட ஒரு டைமென்ஷன் கிடையவே கிடையாது. நம்ம பேசியிருக்கிறோம், ஒன் டைமென்ஷன் கிடையாது, நிறைய டைமென்ஷன் இருக்குது. நமக்கு இந்த ஒன் டைமென்ஷனில் ஓடிட்டு இருக்கிறாள். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுலேயும் இல்லாமல் பவுலுக்கு அந்த ஒரு முள் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது உடம்புலையோ, அந்த மாதிரி இருந்தும் அவர் அதை வச்சு அது கிரேஸ், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் அப்படி. அதுவும் அதாவது நான் சொல்கிறேன், அவருக்கு செய்யக்கூடிய நிலை இல்லை, ஆனால் ஐ வாண்ட் டு டூ த காட்ஸ் பர்பஸ். அப்போ அலைண்டாக இருக்காரு. அந்த உணர்த்துதலுக்கு இடம் கொடுக்குறவங்க, அந்த உணர்த்துதலுக்கு கீழ்ப்படுகிறவங்க. நான் பர்சனலாகவே என்னை பற்றி நான் சொல்லுவேன், அவையானவர் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியாக தான் கேட்டீங்க, எல்லாத்தையும் கீழ்ப்படி முடியுதானா? இல்லை. பல விஷயங்களை நம்ம வந்துட்டு தடுமாறுறோம்.
அப்புறம் ஆவியானவர் திருப்பி உணர்த்துறாரு. இப்படி நம்மளை பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கு. இதுக்கு நடுவில் நம்மளை வச்சு செய்ய வேண்டிய வில்லையும் செய்ய வேண்டியிருக்கு அவர். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னை வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. உண்மை அது. ஏன்னா நீங்கள் எடுத்து பாருங்க, பவுல் மாதிரி ஒரு ஆள், பீட்டர் மாதிரி ஒரு ஆள், ஜான் மாதிரி ஒரு ஆள், ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ப்ராஃபட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓசியா மாதிரி ஒரு ஆள், எசேக்கியேல் மாதிரி இவங்கெல்லாம் 100% காட்ஸ் வில் சொன்னதை அப்படியே செய்கிறவங்க. பிளைண்டாக செஞ்சாங்க. பிளைண்டாக நம்ம 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்கு ஆண்டவருக்கு நம்ம அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு, ஏன் நம்ம இப்படி செஞ்சா என்ன, அப்படி இதையே வச்சுக்கிட்டு நம்மளையும் தள்ளாமல் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கேளுங்க சொல்லப்படும் சொல்லி நம்ம நிகழ்ச்சியில் நம்மகிட்டயே பேசிக்கிட்டு, நான் தான் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சி யாருக்கு பேசுதோ இல்லையோ சில விஷயங்கள் நம்மகிட்டே ஆண்டவர் பேசுகிறார். ஸோ காட் நம்மகிட்ட சொல்கிற விஷயத்துக்கு நம்ம கேள்வி, அப்போ தான் அந்த கேள்விக்கான மரியாதை இருக்குது. ஜான் சாப்டர் 14 நம்ம போன பதிவில் பார்த்தோம். 3 டிசைபிள்ஸ், 3 விதமான கேள்விகள். ஒன்று இந்தியாவுக்கு வந்த தோமா, நிறைய பேசணும் அதை பற்றி. அடுத்தது வந்து பிலிப் வந்து அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அடுத்தது வந்து ஜூடஸ், அந்த பிட்ரே பண்ணவரில் இன்னொரு ஜூடஸ், அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து அந்த 3வது டிசைபிள் கேட்ட கேள்வியை பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச். அதாவது இந்த வித்தியாசமான அப்ரோச்னு சொல்லும் போது அவர் கேட்குறாரு, லார்ட், how is it that you will manifest yourself to us and not to the world? தமிழ் எப்படி போட்டிருக்கிறார்? யோவான் 14:22, ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். நல்ல கேள்வி. ஏன் நீங்க உலகத்துக்கு உங்களை வெளிப்படுத்தல, எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னும் போது மேலோட்டமாக சில விஷயங்கள் அப்படி வெளிப்படையாக அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உலகம் வந்து எப்பவுமே வந்து ஹை லெவலில் இருக்குது. ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வெளிப்படுத்தணும்னு நம்ம நினைப்போம். நமக்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும்னா யார் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு இன்றைக்கி லெவலில் நான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் சொல்ல. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒரு நல்ல சொசைட்டியில் ஒரு இடம் இருக்கிறதுனால நமக்கு வெளியே சொல்கிறது ஒரு சந்தோஷம் இருக்குது, இவர் என் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. உண்மையாக இருக்கிறவங்க யாரை வேணால் ஃப்ரெண்டாக வச்சுப்பாங்க, அது வேறு விஷயம். பொதுவாக இப்போ நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சொசைட்டியில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிறவரை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறது நமக்கு என்ன செய்யணும், ஒரு சந்தோஷமாக ஒரு. அப்படிப்பட்ட ஆளுக்கு நம்ம வெளிப்படுத்துறது ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவங்களுக்கு செய்யாமல் நாங்கள் பேசிக்கலி பார்த்தா மீனவர்களாக இருக்கிறோம், டேக்ஸ் கலெக்டராக இருக்கிறோம், ஏதோ ஒரு செய்கிறோம், நாங்கள் ஒரு பெரிய லெவல்னு சொல்ல முடியல. அந்த இருக்கிற எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த காரணம் என்ன, இதுதான் அவர் கேட்கக்கூடியதான பேசிக் அந்த கேள்வியினுடைய அர்த்தம். இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய், நீங்களே 3 நாள் எங்களை பார்த்துருக்கிறீங்க, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு எதுக்கு உங்களை வெளிப்படுத்துறீங்க? அப்போ அதுக்கு ஒரு ரீசன் என்ன, உலகத்துக்கு சொல்லாமல் எங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரீசன் என்ன? அப்போ இந்த கொஸ்டின் ஒரு நல்ல அருமையான கேள்வி தானே. அப்போ இயேசு வந்து இப்போ ஒரு ரெவலேஷன் கொடுக்க போகிறாரு, பிதாவை பற்றி தெரியப்படுத்த போகிறாரு. அப்போ டார்கெட்டட் க்ரௌட் யார்? எல்லாருக்கும் தான். அவருடைய வியூ வந்து எல்லாருக்கும் தான். பிலிப்புக்கு என்ன தோணுது, அவ்வளோ பெரியவரை நீங்கள் எங்கிட்ட ஏன் சொல்கிறீங்க, எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு அப்போ எங்களுக்கு என்ன ரீசன் இருக்குது, எங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? பல நேரங்களில் இதுதான் தேவ திட்டமாக இருக்குது. இன்றைக்குமே நம்ம எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு மினிஸ்ட்ரிக்கு கால் பண்ணும்போது என்னையே ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு. பல நேரத்தில் தேவனை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்லி குவாலிஃபிகேஷனாக பார்க்க மாட்டார். நான் சொல்கிறது எஜுகேஷன், இந்த விஷயங்கள்லாம் எஜுகேஷன் வேணான்னு சொல்லலை, இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி. ஏற்கனவே பேசியிருக்கோம், ரெவலேஷன், டேனியல் 2 இருக்குது. டேனியல் நல்லா படித்த ஒரு பயங்கரமான கிராஜுவேட். ஐ மீன் அன்றைக்கி உள்ளவங்களே அதிக படிப்பு உள்ளவர்னு அங்கே வசனம் சொல்லுது. ஞானம் உள்ளவர், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்னு இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. ஆனால் இவர் சொல்கிறாரு, ஜான் சொல்கிறாரு, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள். பயங்கர கான்ட்ராஸ்ட்டு. இவர் ராஜ குலத்தான்னு இருக்குது, இவர் மீனவர்னு இருக்குது. இவர் அரண்மனையில் இருந்தார், இவர் பத்மஸ்தீவில் சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த 2ஐயுமே காட் யூஸ் பண்ணி ஒரு விஷனுக்குள்ளே கொண்டு வர்றாரு. பயங்கரமான ஒரு இதை டவுன்லோட் பண்ணுறாரு. ஆமாம், அந்த மாதிரி தான் காடோடைய பிளான் இருக்குது. ஏன்னா காடோடைய பிளான் என்பது நீ எங்கே இருக்கிற, என்ன படிச்சிருக்கிற, எங்கே பிறந்த, அதை பேஸே கிடையாது. அதை காட் பார்க்குறதே கிடையாது. காடை பொறுத்த வரைக்கும் என் வார்த்தைக்கு, என்னுடைய திட்டத்துக்கு நீ யூஸ் ஆகுறியா? யார் வேணா இருக்கலாம். இருக்கிறதே உயரமான ஆள் ஒருத்தன் சவுல், அவனையும் கிங்காக செலக்ட் பண்ணிடுவார். மனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன், அவனையும் கிங்காக செலக்ட் பண்ணுவார். 2 பேரும் ஒரே நாட்டுக்கு ராஜாவாக தான் இருப்பாங்க. அதே இஸ்ரேலுக்கு இவர் இப்படி இருப்பார்,
சமஸ்த இஸ்ரவேலிலே சவுலை போல உயரமானவன் ஒருவனும் இல்லை, பைபிள் அப்படி சொல்லுது. இவன் பார்த்தீங்கன்னா சவுல் போட்ட ட்ரெஸ்ஸையே போட முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆள். அப்போ காடோடைய பிளான்குள்ள ஒரு விஷனுக்குள்ள கான்ட்ராஸ்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஆமாம், ஏலியும் இருக்காரு, சாமியூலும் இருக்காரு. ஆமாம், ஏலியும் இருக்காரு, சாமியூலும் அவரு. ஆமாம், இவர் சின்ன பையன். 2 பேரும் கொண்டு வந்து ஒன்றா வச்சு ஒரு இடத்துக்குள்ள வச்சு விஷன் பேசுகிறாரு. ஸோ காட் வந்து அப்படிப்பட்டதான ஒரு, ஏன்னா அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கூட உங்களோட ஃபிசிக்கல் குவாலிட்டியை அவர் யூஸ் பண்ணிக்கிறார் தேவைப்பட்டா, இல்லைனாலும் அவர் யூஸ் பண்ணுவார், அது வேற விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே பிலிப்பை எனக்கு வெளிப்படுத்தும் போது என்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறீங்க, நான் அதுக்கு என்ன குவாலிஃபை, நான் அதுக்கு எப்படி இருக்கிறேன், நான் வந்து அதுக்கு. அப்போ காட் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, உன்னை நான் பயன்படுத்துவது என்பதற்கு நீ யாருங்கிறது, எவ்வளோ சின்ன ஆள் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது முக்கியமே இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். ஏன் எங்களுக்கு என்னையே கத்த கூப்பிட்டாரா, என்ன கூப்பிடுவாரா அப்படின்ட்டு, என்ன கூட கூப்பிடுவாரா. நான் ஒரு வசனம் ரொம்ப எப்பவுமே என்னை டச் பண்ணிகிட்டே இருக்கோம். என்னன்னா, யூதா கோத்திரத்தில் உள்ள பெத்லகேமே நீ 1000களில் சிறிதாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு வேர்டு ஒன்று போடுவார். ஏன் 1000களில் சிறியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஊரில் 1000 பேர் கிடையாது, அந்த கிராமத்தில் என்ன கிடையாது, 1000 பேர் கிடையாது. 1000 பேர் இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ள இருந்து தேசத்தை ஆளுகிற பிரபு புறப்படுவார். வேர்ல்டையே ரூல் பண்ண போற ஒரு கிங் ஜீசஸ் கிரைஸ்ட் எங்க வர போறாரு, பெத்லகேம்லேருந்து வர போறாரு, செலக்ட் பண்றாரு. ஆனா பெத்லகேம் கேட்டீங்கன்னா 1000 பேர் கிடையாது இந்த ஊர்ல, 999 தான் இருப்பான் போல. 1000 இல்லாட்டி 999 தான் மேக்சிமம். அதுக்குள்ள இருந்து அப்ப இந்த இடத்த செலக்ட் பண்ணுவோமா? இப்போ வானசாஸ்திரிகளுடைய என்ன ஒரு கிங்குனா அரண்மனையில் தான் இருப்பாரு. அங்க போயிட்டாங்களே, எல்லாம் அங்க போயிட்டாங்க. அப்போ அதான் அவங்க தாட். பட் ஹெவனுடைய தாட் என்ன? அப்படியே கான்ட்ராஸ்டா ஒரு 1000 பேர் கூட இல்லாத ஒரு சின்ன குக்கிராமம் நம்ம இன்னைக்கு சொல்ல போனா அந்த கிராமத்துக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி தான் காட்ஸ் பிளான் இருக்கும். ரிவர்ஸ் கம்ப்ளீட்டா உலகத்துக்கு ரிவர்ஸா இருக்கும். இன்னொன்னு சொல்லிடுவோம், அரண்மனையில இல்லாம இருக்காது, அங்க வேணும் இருக்கும். சாலமன் அங்கேயும் அவர் என்ன செய்ய போறாரு, சாலமன் ரெடி பண்றாரு, மோசஸையும் ரெடி பண்றாரு, அரண்மனையில வச்சு ரெடி பண்றாரு. வெரி நைஸ், மோசஸையும் வச்சு ரெடி பண்றாரு. அப்படி இருக்கும் பொழுது நாம இந்த கொஸ்டினை ஏன் கேட்கிறோம் பல நேரங்கள்ல, எங்களுக்கு ஏன் வெளிப்படுத்துறீங்க, நாங்க எனக்கா இந்த வெளிப்பாடு அப்படின்னும் போது, காட் பிறக்கிற இடம் பல நேரங்களில் இந்த பிறக்கிற இடம், பிறந்த ஊர் அல்லது நம்ம பிறக்கப்பட்டதான ஒரு குளம்னு ஒன்று இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் வேர்ல்டு பார்க்குது. காடோடைய விஷயத்தில் இது எதுவுமே கிடையாது. காட் வந்து பர்பஸாக இவன் இங்கிருந்து வளர்ந்தா வருவான், நல்லா இருப்பான், என்னுடைய பிளானுக்கு இந்த இடம் தான் அவனுக்கு கரெக்ட் அப்படிங்கிறது தான் காட் பிளான். அப்போ அந்த இடத்துல வச்சு தான் அந்த ரெவலேஷன் கொடுக்குறாரு. அந்த ரெவலேஷனை கொடுக்கும்போது நான் அந்த ரெவலேஷனுக்குரியவனா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருவது இயல்பு. ஏன்னா எனக்கு கொடுக்குற விஷயம் ரொம்ப பெருசு. இதை வந்து எங்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? திடீர்னு வந்து ரகசிய காப்பு பிரமாணம்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க ரகசிய காப்பு பிரமாணம். அப்படின்னா என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரகசியமான சில காரியங்கள் இருக்கிறது, அதை வந்து பிரதமர்கிட்ட சொல்லுவாங்க, அதை முதல்வர்கிட்ட சொல்லுவாங்க, அதை அவங்க வெளியே சொல்லக்கூடாது ரகசியம். அதை திடீர்னு கொண்டாந்து முதல்வர் வீட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற, இல்லை ஒரு மந்திரி வீட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும் அந்த சீக்கிரட்டை? அவன் அடுத்த கேள்வி கேட்கறது, இதை ஏங்க எங்கிட்ட சொல்கிறீங்க, இதானே நம்ம கேட்போம். இன்னொன்று பயந்துருவார், ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம். அதான் முக்கியம். இங்க என் பார்வையில் நான் ஒன்றுமில்லை, தேவனுடைய பார்வையில் நான் அந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனா இருக்கிறேன். ஹெவன் என்ன சூஸ் பண்ணிருக்கேன், பிளேஸ்மெண்ட் எங்க வேணா இருக்கலாம். உங்களுக்கு கொடுத்த மீடியா மினிஸ்ட்ரி எங்கிட்ட கொடுக்க முடியாது, எங்கிட்ட கொடுத்த மினிஸ்ட்ரி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க முடியாது. அவர்கிட்ட கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து அளிக்கிறார். அவர்கிட்ட அது கொடுத்தா அது போய் சேரும், அவ்வளவுதான். ஒரு பிளான் வச்சிருக்காரு. லூக்குக்கு வெளிப்படுத்தின காஸ்பலுக்கும் ஜானுக்கு வெளிப்படுத்தின காஸ்பலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. லூக் வந்து யாருக்கு எழுதணும், தியோபெலுவுக்கு எழுதணும், இவர் கிரீக்குக்கு எழுதணும், கிரேக்க மக்களுக்கு எழுதணும். ஸோ இங்கே வந்து மோர் நாலேஜ் அண்ட் விஸ்டம் வெளிப்படும், இங்கே மோர் டீட்டெயில்ஸ் வெளிப்படும். ஸோ காட் எங்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நான் என்ன தகுதியாக இருக்கேங்கிறத முக்கியம் இல்லை, அவர் என்னை செலக்ட் பண்ணார் பாருங்க, அதுவே தகுதி. அதுதான் எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். அதில் உள்ள டவுட்டை தான் ஜூடஸ் கேட்குறாரு, எங்களுக்கு ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா பிதாங்கிறது கான்செப்டே ஃபஸ்ட்டு இயேசு தான் கொண்டு வர்றார். பிதாங்கிற விஷயத்தை கிரைஸ்ட் தான் கொண்டு வர்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பிதாவாக அவரை பார்க்கல, காடை தான் பார்க்குறாங்க. ரிலேஷன்ஷிப்குள்ளே வரல. காடுன்னும் போது ஒரு கேப் இருக்குது, ஃபாதர்னும் போது அந்த கேப் குறைஞ்சிடுது. இவர் வந்து ஃபாதருங்கிறாரு. இப்போது அந்த இடத்துல அதனால தான் ஃபிலிப் கேட்டது, அந்த ஃபாதரை நாங்கள் பார்க்கணும்.
அப்படின்னு உடனே ஃபாதரை பற்றி சொல்ல என்ன பண்ணுறோன்னு போய் அவங்க இப்படி ஒரு ரெவலேஷன் வரும்போது ஏன் இந்த ஃபாதரை எங்கிட்ட கொடுக்குறீங்கன்னு ஜூடாஸ் கேட்குறாரு. ஏன்னா இது பெரிய விஷயமா இருக்குதே அப்படின்னு. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம நினைக்கிறோம். காடோட செலெக்ஷனுங்கிறது வேறு. இன்னொன்றும் இதில் ஒரு ஆழமான ஒரு உண்மை வெளியே வருது. என்னென்னா கடவுள்கிட்ட நம்ம நெருங்க அவர் எதிர்பார்ப்போம் அப்படி ரிவீல் ஆகினே இருக்குது. அதாவது இவங்க நார்மலாக செலக்ட் பண்ணுறாரு ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி ஒரு ட்ரைனிங் மாதிரி போகுது, பார்க்குறாங்க, எல்லாம் ஓகே. இவங்களோட கேள்விகளும் போக வேறு மாதிரி போகுது. அதாவது பிகினிங்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை தாண்டி போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரிவீல் ஆகினே. ஸோ நம்ம எவ்வளோ டிக் பண்ணுறோமோ அவ்வளோ விஷயம் தோண்ட வருதுன்ற பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஆனால் கொஞ்சம் ரிவர்ஸில் யோசிக்கிறேன். இவங்க கூட போக நெருங்க இவங்களை ஆவியானவர் கேட்க வைக்கிற கேள்விகள் வித்தியாசப்படுது. கரெக்ட். ஏன்னா இவங்க எவ்வளோ அளவுக்கு கமிட் பண்ணி கிட்ட வராங்களோ அவ்வளோ தூரம் இவங்களை வச்சு அவர் கேட்க முடியுது. ஏன்னா ஆஸ் பர் வசனத்தின்படி நாம் கேட்டுக்கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார்னு இருக்கு. அப்போது ஒரு பேசிக் கொஸ்டின் ஆரம்பத்தில் இவர் வந்து கேட்குறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த கொஸ்டின் எங்கே இது ஒரு லெவலில் இருக்குது. இது ஒரு கொஸ்டின் இருக்குது, என்ன கிடைக்கும்? ஆமாம். அடுத்த கொஸ்டின், நீங்கள் என்னை விட்டு போகிறீங்க, அப்போ நாங்கள் எப்படி அங்கே வர்றது? இது ஒரு கொஸ்டின். இதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின், இவ்வளோத்தையும் விட்டுட்டு எங்களுக்கு ஏன் எல்லாருக்கும் வெளிப்படுத்துறீங்க? இது ஒரு கொஸ்டின். இப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கொஸ்டின் ஒன்று வருது பாருங்க. உங்களுடைய ரைட்டு லெஃப்டில் நாங்கள் உட்கார முடியுமா? இப்போ இது எல்லாத்த விட இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு? இன்னும் ஹையர் லெவலில் இருக்குது. இவங்க 2 பேரும் விசேஷம் கேட்குறாங்க, உங்களுக்கு வலது புறத்தில் இடது புறத்தில் நாங்கள் உட்கார முடியுமா அந்த இடத்துல? அப்போ ஒவ்வொரு கேட்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் மாறிக்கிட்டே இருக்கு. அதை தான் நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டும் ஒன்று. நீங்கள் என்ன காடுகிட்ட கேட்குறீங்களோ அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போது ஃபஸ்ட்டு மோசஸ் கிட்ட பேசும்போது மோசஸ் கேட்டது உங்கள் பேர் என்ன? சரியா? முதல் கேள்வி காடை பார்த்து மோசஸ் கேட்ட முதல் கேள்வி. ஆனால் மோசஸ் கேட்ட கடைசி கேள்வி அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உன் முகத்தை பார்க்கணும். அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் கூடிக்கிட்டே வருது பாருங்க. பேச ஐ வாண்ட் டு நோ யூ, அதாவது அந்த கேள்வியிலேயே முகத்தை பார்க்கணுன்றது எவ்வளோ டீப்பாக இருக்குன்னா அவரோடய இருக்கணுன்ற ப்ரெசன்ஸுக்குள்ளே போகிறது ஒரு விஷயம். நான் என்ன எப்போ நினைப்பேன்னா, நான் ஃபஸ்ட்டு காட்கிட்ட அவர் பேசினார்ல, அந்த ஸ்பிரிச்சுவல் அனுபவத்துக்கே நாம் இன்னும் வரல. முட்செடியில் அவர் எரிகிறதை கண்டான், அவர் கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டு, இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நான் இன்னும் வரல. ஆனால் அவர் அதை தாண்டி மலைக்கு மேலே பார்த்து மேகத்துக்குள்ளே பார்த்து ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என்னை முகமுகமாய் தரிசிக்கிறானுங்கிறாரு. இந்த லெவல்லாம் தாண்டின பிறகு இன்னும் அவர் கேட்குறாரு, நான் வந்து உங்களுடைய மகிமையை இன்னும் நான் பார்க்கணும். கடைசியில் காட் என்ன சொல்கிறாரு, எப்போ அதை இப்போ பார்க்க முடியாது, முகத்தை பார்க்க முடியாது, நான் வேணா என் பின்புறத்தை காட்டுகிறேன். அதுவும் பதில் சொல்கிறாரு. பின்புறத்தை நான் உனக்கு காட்டுறேன், அதுக்கு ஒரு கண்மல் இருக்குது, ஒரு வெடிப்பு இருக்குது, அதுக்கு ஒரு சில காரியங்களை செஞ்சுட்டு ஒன்று செய்கிறேன் அப்படின்னு என்னோட கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எங்கே போயிடுச்சு பாருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். கேட்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்கிறது. இப்போது காலேபுடைய பொண்ணு காலேபுக்கிட்ட வந்து என்ன கேட்டாங்க, நல்ல நீர் பாய்ச்சலன்னா எனக்கு ஒரு இடத்த கொடுங்கன்னு கேட்டாங்க. சரியா? ஆனால் அதுவே யாக்கோபு போய் அவங்க அப்பாட்ட என்ன கேட்டார், உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? இதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம கேட்குற கேள்வியும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டும் ஒன்று. நான் இன்னும் வீடு கேட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் கார் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் என் பையனுக்கு கல்யாணம், என் பொண்ணுக்கு கல்யாணம், இதே கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இதை கேட்க வேணாம் இல்லை, நான் ஸ்டாண்டர்ட் இங்கே தான் இருக்குது. இன்னும் எனக்கு இதை பற்றின கவலை இல்லை, இதை அவர் பார்த்துப்பாரு. நான் வேற ஒன்று கேட்குறேன், இன்னும் வரேன், ஆண்டவர் எனக்கு பைபிளில் வெளிப்பாடு கொடுங்க, எனக்கு உங்களை பற்றி சொல்லி கொடுங்க, கிங்டம் எக்ஸாக்ட்லி இதை கொடுங்க. ஒரு பீரியடில் போகும்போது ஆண்டவரை நம்ம பேசணும், உங்கள் சத்தத்தை கேட்கணும், உங்கள் முகத்தை பார்க்கணும், இப்போ ஏனோக்கு கூட நடந்தாருன்னு இருக்கு, அப்படி நடக்கணும். இந்த தாட் வர 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 பைபிள் சொல்லுது, கீழாண்மைகள் அல்ல மேலாண்மைகளே நாடுங்க. அப்போ ஹெவன் உங்களுக்கு ரிவீல் பண்ண தொடங்கிடும், ஹெவன் உங்ககிட்ட பேசும். அப்போ ஹெவன் பேசுகிற விஷயம் என்னவா இருக்கும்னா, இவங்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குதான்னு கேட்பாங்க. சில நேரங்களில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் வந்து உங்களை வச்சு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். கேள்வி கேட்குறவர்கிட்ட அவ்வளோ ஞானம் இருக்குன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. சந்தேகம் கேட்குறாரு. அவர் கேட்குறவர் பதில் சொல்கிறவர் பெரிய ஞானமானு ஒரு எல்லாருக்கும் ஒரு
மைண்ட் இருக்குது, தாட். ஏன்னா அவர் பதில் சொல்கிறவர் இல்லையா. ஆனால் சில நேரங்களில் கேள்வி கேட்குறவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அவ்வளவு நாலேஜ் கத்தர் அங்கே கொடுத்து வச்சுருந்துருப்பார். ப்ரோக்ராம் முடித்த உடனே இவங்க ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, உங்ககிட்ட நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா கேள்வி கேட்குறவர் இப்படி தான் இருப்பார்னு என் மைண்ட் இப்படி ஆயிடுச்சுல்ல. பட் அவரை காட் மோல்ட் பண்ணி அவருக்கு ரிவீல் பண்ணி அவர்கிட்ட சொல்கிற விஷயங்களை பார்த்த பிறகு ஒரு நாள் அவர்கிட்ட வர்ற ரெவலேஷன் இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்கும். சரி. இப்போ பிலிப்புன்றவர் ஒரு மீனவர், அங்கே இருக்கார், இப்படி இருக்கார் தான் எல்லாரோடைய தாட். அவருக்குமே அப்படி தான் தாட் இருக்கு. அப்படி தான் ஜூடாஸ்க்கு இருக்கு, அப்படி தான் தாமஸ்க்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஒரு இடத்துல இவங்களுக்கே தோணுது, நம்மகிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் உட்காந்து. கடைசியாக கேட்குறான், ஆண்டவரே உலகத்துக்கு சொல்லாத இந்த விஷயத்தெல்லாம் எங்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? ஸோ அந்த கொஸ்டினுக்கு பின்னாடி வெரி நார்மல் விஷயமே இல்லை. காட் அதுக்கான சொல்கிற பதிலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நிறைய பேசிகிட்டே போகலாம். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு ப்ரோக்ராம் முடியுது. இந்த விஷயத்தில் இன்னொரு இந்த பாயிண்ட் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது கேட்குறோம், ஆனால் அதை செய்கிறோமா அப்படி திருப்பி அந்த ஆரம்பிச்சதுக்கு வந்துடுறேன். எண்ட் ஆஃப் த டே அதுதான் நம்மளோட டேக் அவே. ஏன்னா அதான் நேர்களுக்கு நம்ம டிவி நேர்களாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் நம்மளும் சேர்த்து சொல்கிறேன், கேட்குறோம் ஆனால் அதை செய்கிறோமா அப்படின்றதுக்கு நம்ம கொஞ்சம் டீப்பாக போகணும். அதுக்கு பரிசுத்த ஆவியோட துணை வேணும், அதுக்கு அவரோட வழிநடத்தல் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னா விருப்பத்தையும் உண்டாக்குறாரு, அவர் தான் செய்கையும் உண்டாக்குறாரு, ரெண்டுமே அவர் செய்யலாம். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு கேள்வி இருக்குது. அகெயின் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் கமிங் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். நன்றி, வணக்கம்.